இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்குற போது ஆராய்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதான் வழக்கமாக நம்ம நிகழ்ச்சியோடைய தன்மை. ஆனால் இன்றைக்கு திருக்குறள் ஒரு 7 சின்னதாக இருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருக்க கூட்டமும் குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சொல்லும் எப்படி வீரியமிக்கிறதோ அது மாதிரி வீரியமிக்கவரெல்லாம் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு பிறகு புதுமை கவிஞர் முத்துராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய திண்டுக்கல் என்ன வந்திருக்கக்கூடிய திருமதி கல்யாணி அம்மையார் வந்திருக்கிறார்கள், கயல்விழி அம்மையார் வந்திருக்கிறார்கள், ராதிகா அம்மா வந்திருக்காங்க. வழக்கமாக என்னுடைய முன்கறியவர் ஈரோடு நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து கலந்து கொண்டவர். இந்த நேரத்தில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயா திருவள்ளுவருக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி உங்கள் அனைவரை வருக வருக வந்து வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி முக்கியமாக திருக்குறள் வாசிப்பதற்காக நிறைய பிள்ளைகள் திருக்குறள் வாசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சான்றிதழ் கொடுப்பது மிக முக்கியமான நோக்கம். ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக நிறைய பிள்ளைகள் திருக்குறள் வாசிக்க வைக்கணும். நாம் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் அப்படி தொடங்கி 1000 பேர் வந்து 1000 3000 போய் இப்போ 4000 போய்கிட்டு இருக்கு. நான் 3000 பேர் திருக்குறளை முழுதாக வாசித்து முடிச்சுட்டு இப்போ நான் 3001 போய்கிட்டு இருக்கேன். ஒரு 10,000 பேரை வாசிக்க வைக்கணும்னு நம்மளுடைய நோக்கம். அதுக்கு இது மாதிரி ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா நிச்சயமாக அது எளிதில் நிறைவேறும். 10,000 பேரோட முடிஞ்சிருமானா முடியும். அப்புறம் 1 லட்சம் சொல்லுவாங்க. நான் சொல்லவில்லை என்று சொன்னால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கூட இந்த 1 லட்சமாக ஆக்கிடலாம் 10,000 அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா 10 கோடி மக்களில் 1 லட்சம் பேர் திருக்குறள் வாசித்தா அது ஒரு மிக குறைவு. 10 கோடி மக்கள் ஒரு 9 கோடி பேர் வாசிச்சிருக்கோம் திருக்குறள். ஏன்னா நம்முடைய உலகத்துக்கே பொதுமறைன்னு சொல்லிட்டு நாம படிக்கிறது கிடையாது. திருக்குறள் படிச்சிருக்கங்க. எவ்வளோ படிச்சிருக்கேன்? அப்பப்போ படிச்சிருக்கங்க, அங்கங்கே படிச்சிருக்கங்க, அவ்வளோதான். அப்பப்போ படிச்சிருக்கேன், அங்கங்கே படிச்சிருக்கேன், அப்படிதான் தவிர திருக்குறள் முழுமையாக கற்பது என்பது இல்லை என்பதை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இந்த திருக்குறள் வாசித்தலை நாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய நூல்களை வெளியிடுவது, 2 கவியரங்கங்கள், ஒரு நேரடி கவிதை போட்டி எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற நேரத்திலே கவியரங்கத்துடைய முதல் அமருடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய